இப்போது நமக்கு வந்து சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, 8 விவசாயிகள் வந்து 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கிறாங்கன்னா, அதே நிலத்தை 12 விவசாயிகள் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இது வந்து என்னன்னா டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனில் இருக்கக்கூடிய சம். சரிங்களா. அப்போது நமக்கு வந்து விவசாயிகள், அதாவது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து இப்போ ஏபி 2 டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏ இன்க்ரீஸ் ஆக பியும் இன்க்ரீஸ் ஆனால் அது நமக்கு டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஆக பி டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நமக்கு இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், இப்போ விவசாயிகள் லேபர் வந்து நமக்கு அதிகமானால் வேலை எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருமா. அப்போது 8 விவசாயிங்க 18 நாளில் முடிக்கிறாங்கன்னா, அதே வந்து 12 விவசாயிங்களும் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்போ வந்து நாள் கணக்கு நமக்கு என்ன ஆகிடும், கம்மியாகிடும் இல்லைங்களா. இதுதான் வந்து நமக்கு இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனில் இந்த சம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா. அதாவது 8 விவசாயிகள் 18 நாட்கள், அதை வந்து 8 × 18 அப்படின்னு ஒரு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இஸ் ஈக்குவல் டு 12 விவசாயிகள் எத்தனை நாள் நமக்கு தெரியாதுங்களா, அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. அப்போ வந்து 12 × எக்ஸுங்கிறத ஒரு சைடும் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸை மட்டும் வச்சுட்டு 12 ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு வரும்போது நல்லா கவனிங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இதை வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிளில் வந்து பண்ணலாங்களா. ஸோ 2 4s ஆர், அடுத்து 2 6s ஆர், 2 2s ஆர், 2 3s ஆர், 3 1s ஆர், 3 6s ஆர். அப்போது எனக்கு வந்து 2 × 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது 12 விவசாயிகள் வந்து 12 நாளில் இந்த வேலையை முடிக்கிறாங்க.